நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே கொளப்பள்ளி குறிஞ்சிநகர் குடியிருப்பு பகுதியில் செவ்வாய் இரவு ஒரு குட்டியுடன் 5 யானைகள் உலா வந்தன. யானை கூட்டம் குடியிருப்புகளை ஒட்டிய தேயிலைத் தோட்டத்தில் முகாமிட்டிருந்த நிலையில் இன்று அதிகாலை 4 மணிக்கு சண்முகநாதன் என்பவரின் வீட்டின் அருகே யானைகள் பிளிறியபடி நின்றன. இதுகுறித்து அவர் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தார். வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு, வன பாதுகாவலர் கருப்பையா, வனச்சரகர்கள் ஐயனார், ரவி, சஞ்சீவி, வீரமணி தலைமையிலான வனக்குழுவினர் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தனர். யானைகள் கிணற்றை சுற்றி நின்றன. யானைகளை அங்கிருந்து விரட்டி பார்த்தபோது கிணற்றுக்குள் குட்டி யானை விழுந்து கிடப்பது தெரிந்தது. இதில் தாய் யானை மட்டும் அங்கிருந்து செல்லாமல் குட்டியை மீட்க தொடர்ந்து போராடியது. சுமார் 30 அடி ஆழமுள்ள கிணற்றில் துதிக்கையை விட்டு குட்டியை மீட்க முயற்சித்தது. பலனளிக்காத நிலையில் கோபத்தில் கிணற்றின் அருகே இருந்த சண்முகநாதன், வேலவேந்தன் ஆகியோரின் வீடுகளை உடைத்து சேதப்படுத்தியது. மேலும் வீட்டின் மொட்டை மாடியில் நின்ற வனத்துறையினரை தாக்க முயன்றது. அதனைத் தொடர்ந்து பொக்லைன் வரவழைக்கப்பட்டு கிணற்றின் அருகே நிறுத்தி தாய் யானையை விரட்ட முயற்சித்தனர். ஆனால் தாய் யானை சிறிது தூரம் சென்றுவிட்டு பின்னர் ஓடி வந்து பொக்லைனை ஆக்ரோஷமாக முட்டி தள்ளியது. இதில் லேசாக காயமடைந்த தாய் யானை அங்கிருந்து சோகத்துடன் சென்றது. பின்னர் பொக்லைன் மூலம் கிணற்றின் அருகே பள்ளம் தோண்டி குட்டியை மீட்கும் பணி தொடங்கியது. தொடர்ந்து 10 மணி நேரத்திற்கு பின் குட்டி யானை மீட்கப்பட்டது. குட்டியை தாய் யானையுடன் சேர்க்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மீட்பு பணியின் போது எம்எல்ஏ ஜெயசீலன், தாசில்தார் கிருஷ்ணமூர்த்தி உடனிருந்தனர்.